மற்றும் ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னையை அடுத்த மணலி அருகே தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னையை அடுத்த மணலி மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் அங்கே பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் நிறைய உள்ள பகுதி. அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையிலே பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அந்த தீ கொழுந்துவிட்டு எரிவதை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வானை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வழக்கம் போல பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருப்பது அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மணலி மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான தொழிற்சாலை நிறைந்த பகுதியாகும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற பல முக்கிய அமைப்புகள் உள்ள பகுதியாகும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலே தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகையுடன் எழுந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. தொழிற்சாலையில் இருந்து ஆயில் பேரல்கள் பலத்த சத்தத்துடன் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறியதால் அங்கே கரும்புகையுடன் கூடிய தீ எரிவதால் அப்பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், மணலி அருகே தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்து வானளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. அந்த பக்கம் மணலி விச்சூர் அருகே ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட இங்க செய்தி சேகரிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளே இந்த பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலை அருகே செல்ல முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு தூரத்தில் நின்றுதான் இந்த செய்தியை சேகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. மணலி அடுத்து இருக்கக்கூடிய விச்சூர் பகுதி இங்க தொழிற்பேட்டை நிறைந்த பகுதி. இந்த தொழிற்பேட்டை நிறைந்த பகுதியில இங்க தனியாருக்கு சொந்தமான ஆயில் மற்றும் இந்த கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை என்று சொல்லப்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் தற்போது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் என பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில் தற்போது இங்க தீயணைப்பு வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலாவதாக ஒரு தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஒரு வாகனம் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது நம்ம தீயணைப்பு வீரர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆயில் பேரல்கள் எல்லாம் வெடித்து பலத்த சத்தத்தோடு வெடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி முழுவதுமே கரும்புகையில் சூழ்ந்து சந்தமுகையில் ஒரு பரபரப்பு சூழல் இந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கெமிக்கல் சேமித்து வைக்கக்கூடிய கெமிக்கல் மற்றும் ஆயில் பேரல்கள் தற்போது வெடித்து செதறுவதால் கரும்புகையில் சூழ்ந்து காணப்பட்டுகிறது. இதை தீயை கட்டுக்குள் கொண்டு வரத்திற்கே ஒரு பெரிய சிரமம். ஏனென்றால் ஆயில் பேரல்கள் கெமிக்கல் பேரல்கள் என்பதால் வான் உயர்வுக்கு கரும்புகையில் சூழ்ந்து காணப்படுகிறது நம்மால் காண முடிகிறது. இதனால் தீயணைப்பு வீரர்களே கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருந்துதான் தற்போது தீயை அணைக்கும் பணியில முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பலத்த சத்தத்தோடு இந்த தீ விபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மலமளன்னு இருந்து கொண்டிருக்கிற இந்த தீ விபத்துல உள்ளே சென்று செல்ல முடியாத ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் வெளியேறப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தற்போது முதல் ஒரு ஆயில் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றொரு ஒரு கம்பெனிலையும் தற்போது தீ விபத்து பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 தொழிற்சாலைகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 தொழிற்சாலைகளும் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயை அணைப்பதற்கு இன்னும் கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் வர வைக்கப்பட்டால் மட்டுமே தான் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும். அதனால் தற்போது துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு ஏன்னா தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இதனால் அடுத்தடுத்து அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை இருப்பதால் இது மும்முரமாக செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகவேல். பார்த்திபன், தீ கொழுந்துவிட்டு எரியதை பார்க்கின்ற பொழுது பெரிய விபத்தாக இது பார்க்கப்படுகிறது. அங்கு அருகில் உள்ள தீயணைப்பு வாகனங்கள் போதுமான அளவிற்கு வந்துவிட்டதா? அது தீயணைப்பு தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன இறங்கி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவிடுங்க. சண்முகம், நீங்க சொன்னது போலவே அருகில் இருக்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் ஒன்று மட்டுமே தற்போது வந்து கொண்டிருக்கிறது. வந்து கொண்டிருந்த நிலையில மற்றொரு வாகனமும் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தீயை அணைப்பதற்கு தொழிற்சாலைக்கு உள்ளேயே தீயணைப்பு வீரர்கள் போக முடியாத ஒரு சூழல் தான் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நம்ம கூறியது போலவே ஒரு 200 மீட்டர் தூரத்து அளவில் தான் தற்போது நம்ம நின்று கொண்டு இந்த செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த தீயணைப்பு வீரர்கள் எங்கு நிற்கிறார்களோ அதே இடத்தில் தான் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தீயணைப்பு நிலையிலிருந்து வரக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்றால் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம், ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்தானது இதை பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. எனவே தூரத்தில் இருந்து தீயை அணைத்தால் மட்டுமே தான் இது தீயை அணைக்க முடியும் என்ற பட்சத்தில் தீயணைப்பு வீரர்கள் இதை அணைப்பதற்கு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சண்முகவேல். பார்த்திபன், அதே போல் இது எண்ணெய் கசிவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து என்பதால் மூச்சு திணறல் போன்ற சம்பவங்கள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும் புகையோடு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மூச்சு திணறல் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல் இருந்தால் பதிவிடுங்க.
நிச்சயமாக சண்முகவேல், தற்போது நீங்க சொன்னது போல வந்து நம்ம செய்தி சேகரிக்கக்கூடிய இந்த இடத்திலே வந்து நம்மளுடைய அந்த அந்த அனல் காற்றை நம்மால வந்து கிட்ட செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தனியார் தொழிற்சாலைக்கு கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்தில் தான் நம்ம நின்று செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அளவிற்கு, அதாவது அந்த தீயணைப்பு வீரர்களே வந்து அந்த பாதுகாப்பு உபகரணங்கள், அந்த தீ விபத்துல எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டே உள்ளே செல்ல முடியாது, அந்த அதை அணிந்திருந்தே உள்ளே செல்ல முடியாத, அருகில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு நேரம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்திருக்கக்கூடிய ஒரு வாகனம், தற்போது மற்றொரு வாகனம் இங்க வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 2 வாகனங்களை மட்டும் வைத்தே இந்த மிகப்பெரிய இந்த தீ விபத்து தொழிற்சாலை ஏற்படும். 2 தொழிற்சாலையும் தீ விபத்து ஏற்படுது. ஏற்கனவே ஒரு தொழிற்சாலையில் மட்டுமே தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. தற்போது அது அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு, ஏனென்றால் பேரல்கள் வெடித்து செதறி அந்த மற்றொரு எதிரில் இருக்கக்கூடிய கம்பெனி அருகே விழுந்து இது போல தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கணிப்பில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீ விபத்து கிட்ட ஒரு எரிமலை குழம்பு இந்த கிட்ட எப்படி சென்றால் ஒரு அனல் காத்து வீசுமா, அந்த அளவிற்கு இங்க அனல் காத்து வீசி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. சண்முகவேல், பார்த்திபன், நீங்கள் குறிப்பிட்டது போல வெயிலின் தாக்கமே உச்சத்தில் இருக்குது. அதில் நெருப்பு வேறு எரிகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு உஷ்ணம் அதிக அளவில் இருப்பதற்கான சூழல் தான் அங்கே இருக்கும். அது தொழிற்சாலை என்பதால் நிறைய தொழிலாளர்கள் வேலை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலாளர்கள் வெளியேறினார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. முழுவதுமாக வெளியேறிட்டாங்களா அல்லது உள்ளே யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா? அது பற்றிய தகவல் இருந்தால் குறிப்பிடுங்க. நிச்சயமாக சண்முகவேல், தற்போது இந்த தீ விபத்துல இந்த 2 தொழிற்சாலைகள் எல்லாம் யார் சிக்கியிருக்கு, ஆல்ரெடி வந்து இங்க காவல்துறையினர் வந்து சம்பவத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் நாங்க அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உள்ள யாராவது சிக்கி இருக்கிறார்களா என்பதை நிச்சயமாக கண்டறிய முடியாது. ஏனென்றால் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பதாகவே தீ முழுவதுமாக பரவிவிட்டது. தீயணைப்பு வீரர்கள் வந்தும் வாகனங்கள் வந்தும் அடுத்தடுத்த வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ள எத்தனை ஊழியர்கள் சிக்கி இருக்கிறார்கள், ஏனென்றால் 100 மீட்டருக்கு இந்த பக்கம் தூரத்தில் இருந்தாவே கடும் அனல், இந்த கரும் புகைகள் சூழ்ந்து கண்ணீர்ச்சல் உருவாகி இருக்கிறது. உள்ள யாரும் சிக்கி இருந்தால் நிச்சயமாக வெளியே வந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு தீ விபத்து, தீ குழம்பு போல் வந்து மலமலன்னு எரியக்கூடிய காட்சியும் பார்க்க முடியும். அதனால் உள்ள யாரெல்லாம் சிக்கி இருக்கிறாளா, இல்லை ஏதாவது உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறா என்பதை கண்டறிவதற்கே இந்த தீயை அணைத்து முடித்த பிறகுதான் நமக்கே தெரிய வரும். சண்முகவேல், பார்த்திபன், அதே போல் தீ தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிவதால் அங்குள்ள பொதுமக்களுக்கும் இடையூறு, அருகிலுள்ள தொழிற்சாலைகளுக்கும் இடையூறு, அது மட்டுமல்ல அனைவருக்கும் அச்சமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே தீயணைப்பு வாகனங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சுமார் இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இன்னும் எவ்வளவு வாகனங்கள் தேவைப்படும், தீயணைப்பு வாகனங்கள்? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். சண்முகவேல், நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தீயை கட்டுக்குள் கொண்டு வர எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு என்று கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நேரம் போதாது என்பதுதான் ஏற்கனவே நம்ம சொல்வது போல மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பகுதியில் கடும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாதுகாப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால், குடியிருப்பு பகுதிகள் இந்த பகுதியில் இல்லை. மொத்தமும் தொழிற்சாலை, அதாவது மணலி விச்சூர் பகுதியில் முழுவதும் தொழிற்சாலை. தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி தொழிற்சாலை நிறைந்த பகுதி. அதனால வந்து இங்க இருந்த குடியிருப்பு வாசிகள்லாம் வந்து எந்த ஒரு விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் தான் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது. இது முழுவதுமே வந்து தொழிற்சாலை இருந்த பகுதி என்பதால் குடியிருப்பு வாசிகளுக்கு எந்த ஒரு சூழல் இல்லை. ஆனால் வந்து கிட்டத்தட்ட இந்த கரும்புகையில ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எங்க பார்த்தாலும் சரி இந்த கரும்புகையில நிச்சயமாக நம்மால் வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தீமலை, அதாவது மலை குழம்பு வெடித்து செதறுவது போல தற்போது இந்த பகுதியில் வெடித்து செதறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது.